Welcome to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஒரு தனி மனிதனை எங்கனம் சிறப்பாக்குகிறது, சிறப்பானவனாக வெளிக்காட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உணர்வுகள் என்ற உணர்ச்சி அது என்னது? எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர், எமோஷன்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு. அதில் வரும்போது எமோஷன்ஸில் நிறைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, எஸ்யூ பண்ண வேண்டிய எமோஷன்ஸும் இருக்குது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ் சொன்னால் என்ன? சிரிப்பு இருக்குது, சிரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்புறம் ஷேரிங், லவ்விங், கேரிங், எக்ஸ்பிரஸிங், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், சிம்பத்தி, எம்பத்தி, இது எல்லாமே நம்மளுடைய ஏற்புடையது. சமுதாயத்தில் இதை வெளிக்காட்டுவதில் எந்த தவறும் இல்லை. அது ஆனால் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும்போது ஆங்கர், ஃபியர், அதுக்கப்புறம் அதனால வரக்கூடிய டிப்ரெஷன், அதுக்கப்புறம் ஃபியர்னு சொன்னால் ஜெலஸ், என்வி, இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதை வெளிக்காட்டுவதில் தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாராரும் இருக்கிறாங்க. ஆனால் கோவப்பட்டா கூட கோவமாக இருக்கம்ன்றத வெளியில் காட்டிவிட்டா thereby we will let out our feelings. அதே மாதிரி ரொம்ப we are crying, unable to control ourselves, sobering அப்படின்னு சொன்னால் அந்த சாபரிங் கூட முழு அளவில் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வெளியில் விட்ட பிறகு, தட் இஸ் அடக்கி வச்சிருக்கிற அழுகிய காட்டிலும் அதை வெளியே கொண்டு வந்துட்டா இட் வில் பி ஆல் ரைட். ஆனால் அது சொல்கிற அளவுக்கு அவ்வளோ எளிமையானது இல்லை. சில சமயத்தில் நம்ம யாரான நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயோ போகிறோம், கால் இரடி விடுறது, இல்லாட்டி நம்ம போட்டுருக்க ஷூஸ் கொஞ்சம் நகர்ந்துடுது, கால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சைடில் போன மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், இட் டர்ன்ஸ் இந்த ரைட் சைடு இன்வர்ட் ஆர் அந்த அவுட்வர்ட் எப்படியான நகரும். அப்போ ரொம்ப நேரம் கால் வெளிக்கும். அந்த பெயின்ஃபுல் அது என்ன இருக்கும், அது சிலப்போ லிங்கரிங் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். வி ஆர் அனேபிள் டு மூவ் ஃபர்தர். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம், வி ஆர் லிம்பிங் டு ரீச் தி அதர் கார்னர் ஆஃப் தி ரூம், அப்படியெல்லாம் கூட இருக்கும். அப்போ என்னாச்சு, அது ஒரு வலி இருக்குது. அந்த வலியை அந்த மூளை என்பது உணர்கின்றது. அந்த ப்ரோப்ரியோசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ரெசிப்டார்ஸ் எல்லாம் பெயின் ஸ்டிமுலியை கொண்டு போய் மூளை கொடுத்து உனக்கு கால் வெளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்போ அது இட் இஸ் சில சமயம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், இட் இஸ் க்ரூஷியேட்டிங், சிலப்போ இட் இஸ் பேரபிள், அதெல்லாம் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதுபோல் தெர் ஆர் அக்கேஷன்ஸ். இப்போ எமோஷன்ஸ் பற்றி பேசுறதுனால சிலவங்க நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க. சில சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, தவறாக பேசிடுறாங்க, என்ன ஸ்பீக்கிங் இல் ஆஃப் அதர்ஸ் இன் தர் ஆப்சன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பின்னாடி ஏதோ தவறாக பேசுகிறாங்க. ஓவர் த பீரியட் அதை காத்து விசேஷமாக மறுபடியும் அதை என்ன பண்ணுறது, நூத்தரோட துணையோட அது நம்மளோட காதுக்கு அந்த செய்தி நம்மளுக்கு எட்டுது அப்படின்னு சொன்னால் அப்போ இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப மனம் வருத்தப்படும். சில சமயம் அழுக கூட வரும். ஆனால் என்ன சொல்லுவோம், இன்கன்சோலபிளாக கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம், இது மாதிரி ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ், ஹார்ஷ் வேர்ட்ஸை நம்ம கேட்கும்பொழுது நம்மளோட மூளை எப்படி அதை உணர்வோம் அப்படின்னு கேட்டால் அது கூட ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனாக, வலி ரொம்ப அதிகமாக இருந்தால் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதுபோல தான் அந்த மனம் என்ன வலி உள்ளதாக மாறும். மனம் வலி உள்ளது அப்படின்னு சொன்னால் எதுக்கு, இந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ்னால. அப்போது மூளையும் அந்த மாதிரி வலி உள்ள வார்த்தைகளை எப்படி அது ஃபீல் பண்ணிக்கும், அது எப்படி பர்சீவ் பண்ணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனாக தான் ஃபீல் பண்ணும். சரி, இதுபோல் நிறைய பார்த்துட்டோம். நிறைய பேர் நிறைய சமயத்தில் அழுக வருது, சிலப்போ வி ஆர் இன்கன்சோலபிளி வி ஆர் க்ரையிங் அப்படின்னு இருக்கு. அதனால அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இதுபோல் முடியாமல் வெளிக்காட்டிக்க முடியாமல் சில உணர்வுகள் இருக்குது அப்படின்றனா அதெல்லாம் ஒரு சின்ன பேப்பரில் வச்சு எழுது. ஹவ் டு ஓவர் கம் திஸ், அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைங்க அப்படின்னு வைங்க. இதுபோல் மாற்றி அமைக்க முடியாத சில வருத்தங்கள் இருக்குது. unable to express in words, we don't have the privacy to share. அப்புறம் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லிக்க முடியாது, we don't have people to share அப்படின்லாம் சொன்னால் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் what are all the emotions we are experiencing, what are all the hardships in expressing ourselves அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் ஒரு நோட் புக்கில் ஒரு 10 வரி என்ன வருமா, நான் சொல்கிறது சின்ன நம்பர் இல்லை, 10 நம்பர்னு பெரிய நம்பர் சொல்கிறேன். அது எத்தனை நம்பராக இருந்தாலும் எத்தனை விதமான உணர்வுகளை உருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களாக இருந்தால் அது அப்படியே என்ன செய்யணும், ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கணும், எழுதிடணும். ஒன்று வேணா இப்படிலாம் கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப வருத்தமாக இருக்குது, இது ரொம்ப துக்கமாக இருக்குது, இது ரொம்ப பயமாக இருக்குது, ஃபியர்ஃபுல்லாக இருக்குது, இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லாத்தையும் எழுதிட்டு திஸ் இஸ் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல், திஸ் மோர் அப்படின்னு சொல்லி எழுதினா அது என்ன பண்ணோம்னு கேட்டால் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே கொஞ்சம் நேரத்திலே கொஞ்சம் அமைதியாகிடும் மனம். ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே we can seek this
இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்மளோட எண்ண ஓட்டங்கள் இருந்து கண்டிப்பாக அதை வெளியில் we can brush it aside. சில சமயத்தில் தூக்கி கூட வெளியில் போட்டுற முடியுமா அளவுக்கு ஆகும். இதை ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை கேட்காமே அது டஸ்ட்பினுக்கு போயிடும். அப்புறமா அது நம்ம எம்டி த பாஸ்கெட் மாதிரி அது அப்புறமா அதை மொத்தத்தையும் கவுத்து கொட்டிடலாமே தவிர அதுக்குள்ளே அது அதில் போயிடும். எதுக்குன்னு சொன்னால் சார்ட் அவுட் பண்ணுற எமோஷன்ஸ்க்கு டஸ் இட் ரிக்வயர் த பிளேஸ் டு ஸ்டோர் இன் த பிரெயின், டஸ் இட் ரிக்வயர் எனி நியூரல் நாட்டோ நியூரல் லூப்போ நெட்ஒர்க் அது போல் ஏதாவது ஒன்று இது போல் உணர்ச்சிகளை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு பண்ணாமே we can என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக எம்டி அந்த பாஸ்கெட்டை எம்டி பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை அவுத்துக்கு வெளியிலையும் கவுத்து விடலாம். அதுபோல் ஆயிரும். அதுக்கு இந்த மாதிரி அன்வான்ட் எமோஷன்ஸை வெளியில் போகிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்பு தான். பட் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல், ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கும். அதே மாதிரி சில சமயத்தில் we want to develop rapport. சிலவங்களோட பேசணும்னு நினைப்போம், அவங்களோட நம்மளால பேச முடியாதே போயிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யலாம், ஒன்றுக்கு ஒன்று ஐ கான்டாக்ட் நேருக்கு நேரு நின்று என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை பேசினா யூ கேன் டெவலப் த ரேப்போ. அது ஈஸியாக பாசிபிளாக இருக்கும். ஆனால் அது பண்ணினா தானே, அது செய்யறதுக்கு நம்ம தயங்குறோம். எதிரில் உள்ளவங்க நம்மளோட பேச மறுக்கிறாங்க, இல்லாட்டி போனால் பேசுறதுக்கு செய்தியே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம இருந்தபோது என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வேறு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிற ஒரு சேரில் உட்காந்து அது தே வில் பி டூயிங். எல்லாருக்கும் தான் ஒரு கேஜெட் இருக்குல்ல, அந்த கேஜெட்டை தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த கான்வர்சேஷன் வில் கோ வேஸ்ட். அது மாதிரி இருக்கிற கான்வர்சேஷனில் நாம் என்ன செய்ய, இந்த மாதிரி எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிறவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்லோலி we can wean out from the conversation. அந்த கான்வர்சேஷனை முதல்ல நகர்த்திட்டோம் வைங்க, டாப்பிக்கே மாற்றிடுறது, இல்லாட்டி பேசாமல் இருக்குது. ஒரு சில சமயத்துக்கு அப்புறம் ஓகே எஸ் அது மாதிரி சின்ன என்ன தெரியுமா, யூ நோட் யுவர் ஹெட் அண்ட் கோ ஃபார் தி வேர்ட், சிங்கிள் லெட்டர் சிலபர் மாதிரி ஒரு சின்ன ஃப்ரேஸில் வார்த்தை சொன்னால் அந்த கான்வர்சேஷன் முதல்ல நின்று போயிடும். அதுக்கப்புறம் அந்த 1-to-1 கான்டாக்ட் இல்லாதனால அதில் ரேப்போ டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தரோட 2 பேரோட ரேப்போ டெவலப் பண்ணணும்னா போத் ஷுட் பி இன்ட்ரெஸ்டட், போத் பார்ட்டிஸ் ஷுட் பி ரெடி டு கம்யூனிகேட் ஈச் அதர். அது இருக்கணும்ல, அது இல்லாதனால அந்த இடத்துல எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுவே நம்மளுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனாக மாறிடும். டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ் we can simply refrain from communicating. that is more easier. அது ஒன்று. இது 2 பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னால அந்த மாதிரி நேரத்தில் ப்ளசண்ட் எமோஷன்ஸ் இருக்கே, சில சமயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஜாய்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கும், இனிமையான எண்ண ஓட்டங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் யாரோடையான போனால் ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே போய் சில செய்திகளை பார்த்துட்டு வந்தோம், சூரிய உதயத்தை பார்த்தோம், சதர்ன் எண்ட் ஆஃப் தி இந்தியாவுக்கு போய் பாரத தேசத்தோட கடைசி எண்ணெய் குமரி முனை அங்கே போய் நின்று நம்ம என்ன பண்ணோம், சூரிய உதயத்தை பார்த்தோம். கொஞ்ச நேரம் ஒரு 50 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் ட்ராவல் பண்ணி சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப இனிமையான உணர்வுகள். அந்த அருணோதயத்திலேருந்து சூரிய உதயம் பார்த்தோம், அப்புறம் சன்செட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா செவ்வானம் அந்த இடத்துலையும் பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் ரொம்ப இனிமையான ஒரு உணர்வுகள் அப்படின்னு சொன்னால் இது போல உணர்வுகளை இதை பற்றியே யோசித்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், இதையும் ஒரு யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னால் இந்த அனுபவங்களையும் இந்த உணர்ச்சிகளையும் வரிசையாக ஒரு பேப்பரில் சார்ட் அவுட் பண்ணினா இதனோட இந்த லிங்கரிங் இருக்கே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, அதை பார்த்தோம் இது பார்த்தோம்னு அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஏன்னு கேட்டால் சில சமயத்தில் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ரொம்ப பெரிய விஷயங்களாக இருந்தாலும் யூ கேன் லெட் இட் கோ, அது போகட்டும், அது இல்லாமல் கூட இருக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு மனதில் ஒரு என்ன பண்ணணும், பேலன்ஸ்டு தாட் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் these two habits you can make it as an attitude also. அது என்ன பண்ணலாம், நம்மளோட அது என்ன செய்யும்னு கேட்டால் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் சமனப்படுத்தும், ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்வையும் சமனப்படுத்தும். இது 2த்துக்குமே இது வாய்ப்பு உண்டு. அதனால் ரைட்டிங் டவுன் த எமோஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ். முதல்ல நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால் அதுபோல் எழுதி பழக்கம் பண்ணி பாருங்கள். 1 or 2 days அட் த மோஸ்ட் 2 weeksக்குள்ளே யூ வில் பி ஆல் ரைட் ஆகும். அதுக்கப்புறம் மகிழ்ச்சியான சுச்சுவேஷன் இருக்குது, அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா இட் இஸ் நாட் எவ்ரிடே. எல்லா நாளும் ஒரு நாள் போல் இருக்காது இல்லையா, சில நேரத்தில் மாறுதல்கள் இருக்கும். அப்படின்னு சொன்னால் அந்த மாறுதல்களுக்கும் தன்னை நாம் என்ன பண்ணிக்கணும், உடன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்து மனசில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியான உணர்வுகளையும் மகிழ்ச்சியான நேரங்களையும் ஒரு பேப்பரில் சார்ட் அவுட் பண்ணினா யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். அது ரொம்ப எளிமையானது கூட. அதனால் எப்பொழுதும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பெரிய பெரிய யாகம், பெரிய என்ன தெரியுமா, யோகா, பேலன்ஸு அதெல்லாம் பண்ணணும்னு இல்லை. இதுபோல் மனதில் இருக்கிற எண்ண ஓட்டங்களே அவ்வப்பொழுது எழுதி பழகி அதை வெளியில் வந்துட்டாலே we can easily come out of all these things. அப்போது பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது நம்மளுடைய கை கட்டுற தூரத்தில் இருக்கே அப்படின்னு அர்த்தம்.
அதனால் இதை நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.